Hello guys, welcome back to our channel Mr. and Mrs. Pandit. So you must be wondering who I am. So I am Mrs. Pandit's sister. My name is Ankita. And Mr. Pandit has undergone a surgery which already I have posted in the community section as well as in Instagram. So he won't be available for some at couple least couple of days or months. So that is why she thought why don't I do video in place of him, because I am personally here for some personal reason. Yeah. And so she is also part of Mr. and Mrs. Pandit gang. Yeah. So this is the first time. So she is feeling a little bit nervous. Yeah, Right? I'm a little shy because I have not done these type of videos in my life. But our family, family, Mr. and Mrs. Family is very supportive. They are very chill. So they will definitely love you. Yeah. Okay. So today's video is Mind Voice Sothanaigal by Mike Set, and we have already done the episode 1 comedy video, but she has not seen that video, right? No. But she has seen that video offline just to understand the flow of it, because this is the part 2, so it would be easier for her to understand the flow. So let's get started. We all know that Mike Set videos are hilarious, and this is the tough time going on in our life. So we thought, okay, this is the perfect time that Mike Set has uploaded this video, and this is meant to be for us only. Okay, so let's get started. But before that, if you like today's content, don't forget to subscribe and also please click on the notification bell. So चलो शुरू करते हैं. அதையேண்டா குடிச்ச? அது நீ குடிச்சனா நீ யாரோ தொட்டனா அவன் நினைக்கலாம் உனக்கு கேட்கும் மச்சான். சத்தியம் பண்ணு. உயிருக்குலாம் ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் இது குடிச்சா உனக்கு ஆண்மையே போயிடுன்றத நான் எப்படா ஒன்று சொல்லுவேன். ஆக்சுவலாக அது ஒரு பவர்ரா. கையை கொடுத்து விஷ் பண்ணுறா. அவன் சொன்ன மாதிரி எல்லாம் நினைக்கிறது கேட்குது. ரோட்ல 1000 பேர் போனாலும் உங்களை பார்த்தாதான் ரொம்ப நல்லவராகவும் லட்சணமாகவும் தெரிஞ்சிங்க. இவன் மூஞ்ச பார்த்தா வேற பச்சை பொம்பளை பொறுக்கி மாதிரி இருக்கான். நான் சாகுற வரைக்கும் கூடவே தாண்டா இருப்பேன். எதுக்கு ஒரு பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே. இவனுக்கு அறிவே இல்லை. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறோமே, தனியாக வரணும்னு ஒரு விவசாயம் இருக்கா? தப்பு தான். இந்த கடன்காரனை கூட்டு வந்தது தப்பு தான். சாரி செல்லம், என் செல்லம் இல்லை. ஏற்கனவே அவன் அவங்கள சந்தேகப்பட்டு இருக்கான். சரி இனிமே தனியாவே வர. தனியாவா? என்னைய சந்தேகப்படுறியா? அவன் என் பாய் சிஸ்டர்டா. ஓகே. டேய் ஸ்ரீராமே. ஐயோ அண்ணே அண்ணே, அம்மா கூப்பிட்டாங்க, போயிட்டு உடனே வந்துடுறேண்ணே. வாடாங்கிற. உனக்கு பிறந்த நாளாமே, கை கொடு. அண்ணே எது வந்தாலும் வாயிலே சொல்லுங்கண்ணே. என்ன கலாயிரியா? அத்து போட்டுருவோம். வாடா இங்க, கை கொடுறா. இவன் நல்ல நாள்லேயும் நல்ல விதமாக நினைக்க மாட்டானே. நாய் குடிச்சிட்டு வரகிறான். இன்னைக்கு என்ன கருமத்தெல்லாம் என் காதில் கேட்க போறணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸ்ரீராமியா கூட பிறக்காத தம்பி மாதிரி. அவனுக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. என் தம்பிக்காக என் உயிரே கொடுப்பேன்டா. நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பியை எவனாலையும் தொட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உத்தமனையா நான் தப்பா நினைச்சிட்டேன். அண்ணே, நீ கூட பிறக்காத அண்ணனே. இந்த வந்துட்டேன். அண்ணே, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. அண்ணே என்னாச்சு? விட்றா. ஐயோ, எங்க அண்ணன் ரத்தமா? ஐயோ, அவசரப்பட்டு வாயில வச்சுட்டானே. நான் வேற இன்னைக்கு தானே HIV டெஸ்ட் ரிசல்ட் வாங்கிட்டு வந்தேன். பாசிட்டிவ்னு. பாசிட்டிவா? வாயை விட்றா. என்ன பிறந்த நாள் இது? பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க. என்னடா உம்முன்னு இருக்க? கேட்கறல, சொல்றா. என்ன சவுண்ட் இது? இன்னமும் கேட்டுச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டுட்டே இருக்கல, சொல்றா. மறுபடியும் கேக்குது. டேய், போன் ஏதாவது அடிச்சுதா? ஏன் போனா? அதுல எது இல்லையே. டேய், அதை விட்ற. கேட்டுனே இருக்கேன். எதுக்கு உம்முன்னு இருக்க? சொல்லு இப்ப. அது ஒன்றும் இல்லடா, நீ என் பிறந்த நாள். எது பிறந்த நாளா?
ஆமாம். இதை வந்தோன்னே சொல்லியிருந்தா அப்பயே விஷ் பண்ணிருப்பல. கருமா விஷ் பண்ணிட்டு போ. சாச்சா இப்படியாடா பழகிருக்கோம். கையெல்லாம் கொடுத்துட்டு Oh my god, it's gay. தீரா உள்ளி மனசு வச்சு இருக்கியா? ஐயோ இதுக்காக இத்தனால காத்துக்கிட்டு என்னடா பண்ற? எனக்கு வேற வழி தெரியலடா. அதுக்கு வாடா நீ நினைக்கிறத கேக்குதுடா. நீயும் புரிஞ்சுக்கடா. போடா இவனே. இல்ல 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 போடி இவனே. அக்டோபரில் பிளாக் ஷீப் படம் பிடிப்பு ஆரம்பம். மாப்பிள ஐயோ பாத்துட்டானே. என்னையா எங்கயா போன? காலையில இருந்து உன்னத்தான் வலை போட்டு தேடுறேன். என்ன தேடுறியா? யோ வாயா. இந்த ஆள் என்ன வச்சிருக்கானோ? என்னயா? யோ மாப்பிள என் பொண்ணு கட்டினா உன்னதான் கட்டுவான்னு ஒத்த கால நிக்கிறாயா? ஐயோ கொல்லா கான்ல இருக்க. கடுப்பு கலப்பாத. நீ மட்டும் சரின்னு சொல்லு. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறையா? என்ன பேசுறான்டா? நிஜமாவா? அட சத்தியமாயா? இவன மாதிரி தங்கமான மாப்பிளைக்கு எங்க போவேன்? இவன் மட்டும் சரின்னு சொல்லட்டும். 200 பவுன் நகை, 100 ஏக்கர் நிலம், 4 ரைஸ் மில்லு எல்லாத்தையும் மாப்பிள்ளை பேர்லயே எழுதி சும்மா ஜமாச்சிரும். இவ்வளவு எனக்கா? கடவுள் ஒரு கதவை அடிச்சாலும் ஒரு கதவை திறந்துட்டாங்க. மாமா உங்க பொண்ணுக்கு அட உனக்காக தான் மாடியில வெயிட் பண்ணிருக்காயா? எனக்கு மாமா நான் போட்டோம். ஓய் ஜமாய் மாமா ഞാൻ വരും. എന്റെ ഓമനക്കുട്ടി ഈ കേരളക്കാരിലെ വലിയ ഉണ്ടു. மாமாக்கு மலையாளம் தெரியுமா? ஆ எவ்வளோ மல்லி வீடியோஸ் பார்த்துருக்கோம். மலையாள வீடியோஸ்மா பிரேமம் மலரே மாமா கீழே சொன்னாரு. உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே. டபுள் ஓகே. நல்லா போகுது. நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். கட்டினா என் மாமனை மாதிரி ஒரு ஆம்பளை தான் கட்டணும். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஒண்டிக்கட்டியாவே இருந்துடணும். என் மொத்த வாழ்க்கை என் மாமனுக்கு மட்டும்தான். மாமா ஐ லவ் யூடா. എന്റെ കുഞ്ഞേറപ്പാ. அங்கிளா இன்னும் மறுபடியும் வந்துட்டானா? ஒருவேளை எவ்வளோ இருக்குமோ? என்ன நினைக்கிறா? என் மாமனோட மனசு மல்லிகை. கொஞ்ச நேரத்தில் தப்பா நினைச்சனே. எங்க இருந்துடா கேக்குது? சொல்லக்கூடாது. அவர் தான் உனக்கு புதுசா கிடைச்சிருக்கா. தயங்காதடா சொல்லும். நல்லா உரிமையா அப்பான்னு கூப்பிடு. நினைச்சவன் எனக்கு என்ன தெரியவா போகுது? மாமா அடி பாவி, இதுக்கு தான் உங்க அப்பா கண்ட கருமத்தை என் பள்ளியை தரேன்னு சொன்னானா? அப்பவே சுதாரிச்சிருக்க முடியும். நான் எந்த குருவாயிரப்பா போந்தாயப்பா. அம்மா என்ன அசிகேசியமா கூட திட்டுமா, ஆனா மாமான்னு மட்டும் கூப்பிடாதம்மா. டேய் யார் யாராப்பா? அப்படி கை தூக்கி கொண்டு பாத்துக்க. தங்கச்சி குழந்தைய பாத்துக்குமா. கன்ஃபார்ம் பண்ணிட்டானே. எங்கேயா சொன்னா கேக்குறா. நமக்கு எங்க மரியாதை இருக்கு? என்ன வாழ்க்கடா. ஏய் இரு, எங்க வீட்டு தருதல் வந்துச்சு, நான் கூப்பிடுறேன். என்னடா பொறிக்கு பிறந்தநாள் அதுமா அப்பா காசுல பொறி தூணு போயிட்டியா? நல்லா ஜாலியா இருக்குடா நீனு. ஆமா ஆமா. என்ன
நீ நினைக்கிறதுலாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? டேய் வேணாண்டா. மொசம் பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? நான் உன் அப்பன்டா. உருப்பட மாட்டானா நீனு? சுமாரியா பிறந்த நாள் விதமா புள்ளைய கரைச்சி கட்டிட்டு இருக்கிறேன். அவனே வெளியே போயிட்டு நொந்து போய் வந்திருக்கான். நீ வாடா ராஜா, நீ வா. வாடா வாடா ஆசா. என்னடா என்ன பிரச்சனை? அது எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? என் வாழ்க்கையே போச்சு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கம்மா. யாருமே எனக்கு உண்மையாவே இல்லம்மா. ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போயிடும். என் தங்கம், நீதான்டா எனக்கு எல்லாமே. உனக்காக தான்டா நான் வாழறேனே. தவ இருந்து பெத்தண்டா நான். உலகத்திலே சிறந்த பாசம் தாய் பாசம் சும்மாவா சொன்னாங்க அம்மா? என்ன தவம் இருந்து என்ன புண்ணியம். சனியை இப்படி வந்து பிறந்திருக்கு. நல்ல அப்பனுக்கு தப்பாம இன்னைக்கு எவங்கிட்ட யாரு இது இப்படி போறக்கும்னு தெரிஞ்சிருந்தா குழந்தையிலே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருப்பேன். என்னடா நீயுமா அம்மா? என்ன நீயுமா? எங்கடா போற? கள்ளிப்பால் ஹோல்சேல்ல விற்கிறாங்களா? நானே வாங்கி குடிச்சுக்கிறேம்மா. என்னமோ வளருது அப்பன மாதிரியே. அன்பு ஒன்றுதான் ஆனாது. நான் போறேன். ஏய் உருப்படா அத்தை. ஏண்டா ஒரு நாள் அதுமா அப்பங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சா? போடா, எல்லாம் கேட்டு போறேன். காலில் விட்டா காசு தருவேன், ஏன்னா உழு. காசா வந்ததுக்கு இதே வாங்கிட்டு போவோம். ஆனால் எங்கால் காலை இவ்வளோ வருது. என்ன கையில் கொடு. காசு வேணா காலில் விடுறேன் நாய. ஓட மாட்டான் போலியே. நான் பெரிய ரொம்ப தொடைய சேமிங் மொமெண்ட் இன் மை லைஃப். எனக்கும் 25 வருஷமா இந்த சந்தேகம் இருக்குது. எந்த ஜாடியிலும் அவன் என்ன மாதிரியே இல்லையே. உண்மையிலே இவன் எனக்கு தான் புரியும். அம்மா என்ன கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு வேண்டாம். அப்போ நான் எனக்கு தான் போறேன்னு கேட்குறேன். டேய் ஒருத்தவங்க கூட என்னை பற்றி நல்லது நினைக்க மாட்டீங்களாடா? ஏம்மா போதுண்டா. எப்பா நான் போறேன்டா. உனக்கு ஆண்மையே போயிடுன்றத நான் எப்படிதான் உன்ட்ட சொல்லுவேன்? என் செல்லம் இல்லை ஃப்ராடு இல்லை. இன்னைக்கு தானே ஹெச்ஐவி டெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா பாசிட்டிவ்னு. அவள் தான் உனக்கு புதுசாக கிடைச்சிருக்கா அப்பா. குழந்தையிலே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருப்பேன். உண்மையிலே இவன் எனக்கு தான் புரியும். கடவுளே, இனி எவன் நினைக்கிறதையும் கேட்குற சக்தி எனக்கு இல்லை. கேட்ட வரைக்கும் போதும். என்னை ஏத்துக்க கடவுளே. குழந்தாய், என்ன சொல்ற நம்ம ஒரு மாதிரியே இருக்கு. திரும்பி பார் குழந்தாய். திரும்பி ஸ்ரீராம். கடவுளே வந்துட்டியா? அழாதே. சாகரத்துக்கா உன்னை படிச்சேன், சாதிக்கிறதுக்கு. எங்க சாதிக்கிறதெல்லாம் தாவடிக்கிறாரு கடவுளே. எல்லாம் தப்பு தப்பாவே பேசுறாங்க கடவுளே. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா உலகத்தில் அத்தனை பேரும் சூசைட் தான் பண்ணிக்கணும். நானும் தைரியசாலிதான், அவ்வளோத்துக்கெல்லாம் சாக மாட்டேன். எங்க அப்பனே எனக்கு தான் போச்சேன்னு கேட்குறேன் கடவுளே. அழக்கூடாது. எதற்குமே தற்கொலை ஒரு தீர்வாகாது. கவலைப்படாதே ஸ்ரீராம். வேதனைகளை விட்டுட்டு சாதிக்கிற வழியை பாரு. சோதனை எல்லாத்தையும் சாதனையா மாத்து. ஏய், நீ
சாதிக்க பிறந்தவன்டா. தப்புதான் கடவுளே. நான் எதுக்கு சுத்தி படிக்கணும்? எவன் நினைக்கிறதுக்கு? இனிமே நான் என்ன பண்ண மட்டும் பாரு. பை தி வே, எனக்கு ஒரு blessing மட்டும் பண்ற கடவுளே. அனியமார் ஐஸ்மான் பவ. ஏண்டா இசுக்கு அவ்வளோ சீக்கிரம் உன்னை சாவிட்டுருவனா? நீ செத்துட்டா அப்ப எனக்கு எதுல என்டர்டைன்மெண்ட்? டேய் மைக் செட்டு, உன்னை வச்சு செய்ய வேண்டியதுன்னு எவ்வளோ இருக்குச்சலாம். நீயுமா கடவுளே? ஐஸ்மான் பவ. போதுண்டா சாமி. That was hilarious. Okay, it was hilarious as always because Sriram's acting, we all know it is outstanding, beyond anything, beyond his any level. expression was top level. Top level actually. His acting skill is unbelievable, and he's a very, his acting skill shows like he's a very genuine personality. Like that, right? Because and the content is really good. Very good content. Okay, the storyline is very good actually. This is the I think second time you are watching Sriram's video, right? First one is the episode 1 only, and she was like, yeah, his acting was really awesome, and that is very true actually. And everyone's, not only Sriram's, everybody, like all of the actors, they have done brilliant job. The storyline is outstanding. The music, वो जो slow motion में चल रहा था ना, वो sad वाला, everything that was top entertainment. मतलब बहुत अच्छा है. It's a top level and 10 out of 10. Okay, undoubtedly. And the dialogues and the dialogues about suicide, everything was too good. Very well synced with each other, very well put with each other. It is very well क्या बोलते हैं, मतलब बहुत अच्छे से execute हुआ है. It is very well executed, and of course it is Sriram's video, Mike said, so we all can expect like a lot of things from him, and yeah, he has done it. And you can't get bored about after seeing this. That is actually, I think you are addicted now, right? I will definitely see all of the videos. So yeah, that was too good, man, too good. And Sriram, you are the god of acting, man. Your expression and your way of approach, way of dialogue delivery, everything is like perfect, wonderful. Okay, so I wish Mr. Pandit could be here with us, and he also, please pray for us guys that he gets well soon. Yeah, so yeah, he'll come very soon. He'll come. He's recovering. He's doing really great. Yeah. So people have requested so many times to know like what happened to him. They wanted to know. I have not told anyone that what happened, but yes, very soon, I think probably tomorrow, I'll be do another video about that, about everything, like what we have gone through, and people should know this. People should know this. Yes, definitely. So yeah, that is it. Sriram sir and team, hats off to you. You have done brilliant job, and we enjoyed like anything. Like this kind of video instantly reduces your tension, your stress level, everything. Like now we are facing a bad time, right? Very sad time we are facing, but this kind of video make us feel happy. Okay, and definitely Mr. Pandit also will see your reaction, will see your comments and everything. You are beautiful. You guys are beautiful actually. Thanks for your beautiful comments about him. Yes. She also read all the comments, and that is it for today's video. And now this is the time to read the comments for today. The first comment for our video is from Bala Murugan, and he says, recently I see your videos, it's very nice. I am really like your love in Sriram videos. Okay, Sriram's means Mike set. Okay, Corona Sothanagal, he is commenting on. So yes, I cannot resist my love. I know that I love like an animal, Rakshashi. Okay, but yes, definitely I enjoy his videos. His acting skill is unbelievable, and I always like his videos always makes me happy, and my face is like becoming full of smile and whatnot. So yes, definitely this video also I am thinking that you are going to love, and if you like, don't forget to like and comment on our videos. Thank you for commenting. So the second comment for today's video is from Mirza333FF, and he's commenting on KBC spoof Round to Hell, and he's commenting हिंदी में reaction करो अंग्रेजी की औलाद. We are not अंग्रेज की औलाद. हम तो अंग्रेज की औलाद नहीं है.
तो हिंदी में एक्चुअली रिएक्शन बहुत सारे हैं, आप देख सकते हैं। हिंदी में हम रिएक्शन देते थे, लेकिन साउथ इंडियन लोग बहुत सारे हैं जिन लोगों को हिंदी नहीं आती है, और ये चैनल यूनिवर्सल है, सबको समझ में आना चाहिए। हमारा कंटेंट सिर्फ जो हिंदी भाषी है उन लोगों को ही समझ में आया, और जो हिंदी नहीं समझते तो अनफेयर हो गया। इसीलिए हम एक कॉमन मीडियम रखे जिसको बोलते हैं इंग्लिश, और इसीलिए वी आर वेरी सॉरी इफ यू आर नॉट अंडरस्टैंडिंग आवर लैंग्वेज, बट येस आई थिंक आवर इंग्लिश इज़ वेरी इजी टू अंडरस्टैंड, दैट इज़ नॉट शेक्सपियर वाला इंग्लिश। तो हाँ, अंग्रेज़ी की औलाद तो हम नहीं हैं, बट सॉरी आपको ये लगा। और हाँ, कमेंट करने के लिए बहुत बहुत धन्यवाद। So a third comment for today's video is from Manmathan Rav, and he says, Ayathil Oruvan, sorry for the pronunciation, King arrived sin reaction, please Tamil movie. Ayathil Oruvan 2 theoretical trailer we have already done, and he just wanted to see the arrival scene. I think the introduction maybe, or the king arrival. Okay, arrival of the king scene. There is a scene I think in the movie where the king will be arriving. I think yes, definitely if it is there in the YouTube, definitely we'll be searching and giving the reaction, and definitely please leave the link. If you have the link, then it would be easy for us to give the reaction. Thank you for commenting. Thank you for the suggestion, and these are all the 3 comments for today's video. Thank you to each and everyone who have commented, who are subscribers, who watch our videos on a daily basis. That means a lot to us. Keep supporting us, keep watching our videos, and if you like today's content, don't forget to subscribe, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in our next video. Till then, bye.